காஞ்சிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட ராஜாஜி காய்கறி சந்தையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். காஞ்சிபுரத்தில் பாழடைந்த நிலையில் செயல்பட்டு வந்த ராஜாஜி காய்கறி சந்தையினை புதிதாக கட்டித்தர வேண்டும் என வியாபாரிகள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜாஜி காய்கறி சந்தை கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜாஜி காய்கறி சந்தையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் சந்தையை பார்வையிட்டனர். நகராட்சி ஆணையராக பணி ஆணை பெற்ற தூய்மை பணியாளரின் மகள் துர்காவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த தூய்மை பணியாளரின் மகள் துர்கா என்பவர் TNPSC குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று நகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான பணி ஆணையை பெற்ற அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு தலைமுறையையே முன்னேற்றிடும் ஆற்றல் கல்விக்கு இருப்பதாகவும், இதற்கு ஆணையராக பொறுப்பேற்கும் துர்கா சிறந்த எடுத்துக்காட்டு என்றும், யாராலும் பறிக்க முடியாத சொத்து கல்வி என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு போலீசார் கடந்த மார்ச் மாதம் கைது செய்தனர். இதையடுத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை கடந்த மாதம் கைது செய்தது. இதற்கிடையே ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததால் சென்னை புழல் சிறையிலிருந்து காணொலி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்தார். உதயநிதி ஸ்டாலின் நடத்தும் கார் பந்தயங்கள் முடிவு பெறும் வரையில் தான் வெளியில் வராத அளவுக்கு தினசரி தன் மீது புதிய அவதூறு வழக்குகள் பதியப்பட்டு வருவதாக சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். பெண் காவலர் குறித்து அவதூறாக பேசியதாக மதகுப்பட்டி காவல் சார்பு ஆய்வாளர் மகேஸ்வரி அளித்த வழக்கின் விசாரணைக்காக சிவகங்கை நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது எல்லா கைதுக்கும் காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான் என்று அவர் தெரிவித்தார். நடத்தி முடிக்கிற வரைக்கும் நான் ஜெயிலை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு உதயநிதி உத்தரவில் தான் தினந்தோறும் புதிய வழக்குகளில் நான் கைது செய்யப்பட்டு வருகிறேன். இந்த எல்லா கைதுக்கும் காரணம் உதயநிதி ஸ்டாலின். தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் சென்னை IIT முதலிடம் பிடித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான NIRF தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இதில் சென்னை IIT முதலிடம் பிடித்துள்ளது. 2வது இடத்தில் IIS பெங்களூருவும் 3வது இடத்தை மும்பை IITயும் பிடித்துள்ளன. இந்நிலையில் தொடர்ந்து 6வது முறையாக நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனமாக சென்னை IIT தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தகுந்தது. சென்னையில் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் கலைஞர் கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று நாணயத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். இவ்விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களுக்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் 10 பேருக்கு வரும் 26ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி வந்த குற்றச்சாட்டில் 10 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. சிறைபிடிக்கச் சென்றபோது இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஒரு வீரர் உயிரிழந்தார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 10 மீனவர்களின் நீதிமன்றம் காவல் இன்றுடன் முடிவடைந்தது.
இதையடுத்து சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது வரும் 26ஆம் தேதி வரை அவர்களுக்கு சிறை காவலில் வைக்க மல்லாகம் நீதிமன்றம் நீதிபதி உத்தரவிட்டார். வன்முறையை தூண்டுகிற வகையில் பேசி வரும் நடிகர் ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு புகார் அளித்துள்ளார். அதில் நடிகர் ரஞ்சித் இயக்கி நடித்திருக்கும் கவுண்டம்பாளையம் திரைப்படத்தில் திட்டமிட்டு சமூக அமைதியை சீர்குலைக்கிற வகையிலும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகங்கள் இடையே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனும் திரைப்படத்தை அவர் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனும் பல்வேறு காட்சிகளை அந்த திரைப்படத்தின் ட்ரெய்லரில் வைத்துள்ளதாகவும், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின் சர்ச்சை காட்சிகள் நீக்கப்பட்டு படம் வெளியாகி இருப்பதாகவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது.